மதுரையில் குறைந்த முதலீட்டில் சூரிய ஒளியால் இயங்கும் அடிக்குழாய் அமைத்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். எரிபொருள் தேவை என்பது உலக நாடுகளில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனவே மின்சக்திக்கு மாற்றாக சோலார் மின்சக்தியை பயன்படுத்துவதில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் அரசு ஈடுபட்டுள்ளது. விவசாயத்திற்கும் மின்சார தேவை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மதுரையைச் சேர்ந்த மணிகண்டன், முரளி மற்றும் முத்து இருளப்பன் ஆகியோர் சூரிய சக்தியால் இயங்கும் அடிக்குழாயை அமைத்து சாதனை படைத்துள்ளனர். முதல் கட்டமாக 100 அடி ஆழத்தில் இந்த அடிக்குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பின் மூளையாக செயல்பட்ட மணிகண்டன் ஏற்கனவே ஆழ்துளை கிணற்றில் தவறி விழும் குழந்தைகளை வெளியே எடுக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறைந்த முதலீட்டில் இந்த சோலார் அடிக்குழாயை இவர் சாத்தியப்படுத்தியுள்ளார். கடந்த 13 வருஷம் பல்வேறு ஆராய்ச்சி பண்றேன். போர்வெல்ல தவிர குழந்தைகளை மீட்கக்கூடிய கருவி உங்க எல்லாருக்குமே தெரியும். சங்கரங்கோயில் உயிரோட அந்த குழந்தையை காப்பாத்தினேன். இந்த ஆராய்ச்சியை பொறுத்தவரை விவசாயத்துறைக்கு ரொம்ப பயன்படும். விவசாயத்துறைக்கு ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். நிறைய விவசாயத்துறையில் உள்ளவங்க மின்சப்ளை கிடைக்காம தண்ணீர் தேவைக்காண்டி பூர்த்தி செய்ய முடியாம வறட்சியா இருக்கு. கண்டிப்பா இந்த அடிபம்பு இப்போதைக்கு 100 அடி ஆழத்துல இருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். கண்டினியூஸா ஒரு 24 மணி நேரம் ஓடும். அதே மாதிரி வருங்காலத்துல இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மோட்டர்லாம் மாட்டி உள்ள தண்ணிக்குள்ளே சப்மர்சல் பம்பு சூரிய உள்ளே ஓடுற மாதிரி பம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். முரளி என்பவரின் நிலத்தில் மணிகண்டன் இந்த அடிக்குழாயை முத்து இருளப்பன் என்பவரின் உதவியுடன் அமைத்துள்ளார். இந்த கண்டுபிடிப்பு விவசாய துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்கிறார் முரளி. தேவையான செடி எல்லாமே நல்லா தண்ணி நல்லா வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது வருங்காலத்து இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு கூடமா மாத்தி இங்க எல்லா சோலார் சம்பந்தம் அனைத்து ஆராய்ச்சிகளும் பண்றதுக்கு அரசும் தொண்டு நிறுவனங்களும் என்னை ஊக்குவிச்சா இந்த இடத்துல நான் கட்டாயம் இது பண்ணுவேன். ரெண்டாவது இதுக்கு என்ன காரணம், இன்னொரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாய மக்கள் ஏன் விவசாயம் இதாகுது அப்படின்னா அயல்நாட்டுல தான் நம்ம போய் நெல், கேழ்வரகு எல்லாமே அங்க இருந்து தான் இது பண்ணிடுறோம். காரணம் தண்ணி பற்றாக்குறை எவ்வளவோ காரணம் இருக்கு. அந்த ஒரு காரணத்தை அந்த ஒரு பற்றாக்குறை தண்ணி பற்றாக்குறை வரக்கூடாதுன்றக்காண்டி அந்த கண்டுபிடிச்சிருக்கோம் எல்லாரும் இணைந்து. கியர் பாக்ஸ் மோட்டார் ஃபிட் பண்ண சொன்னாங்க. நான் என்னால் முடிஞ்ச உதவியை நிறைய கியர் பாக்ஸ் மாட்டி நான் நிறைய ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இது போல இன்னும் நிறைய செஞ்சு தரக்கு ஆர்வமா இருக்கேன். விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட சேவை மனப்போட செய்ய தயாரா இருக்கேன். இது போக நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க மணிகண்டன் சார், முரளி. நான் இன்னும் அவங்களுக்கு உறுதுணையா இருந்து நாங்க 3 பேர் சேர்ந்து நிறைய செய்யலாம்னு இருக்கோம். சூரிய சக்தியில் இயங்கும் இந்த அடிக்குழாயை உருவாக்க 15,000 மட்டுமே செலவானதாக தெரிவிக்கிறார் மணிகண்டன். இந்த கண்டுபிடிப்பை தமிழக அரசு ஊக்குவித்தால் மேலும் சிறப்பாக செய்ய முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.